வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை அதிரடியாக பறித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அதிரடியான முடிவை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வளர்த்ததும் இதே பாரதிய ஜனதா கட்சி தான். எடப்பாடி பழனிசாமியை அழிக்கணும் அப்படின்னு துடிக்கிறதும் இதே பாரதிய ஜனதா கட்சி தான். காரணம் என்னென்னா, அப்போ முட்டி போட்டார், இப்போ முட்டி போட மாட்டுறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒருமையில் பேசுவதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது ஜால்ரா அடித்து கொண்டிருந்தார். இப்போ ஜால்ரா அடிக்க மாட்டுறாரு. ஸோ அப்படி ஜால்ராவை அடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது தான் என்ன ஆகுது, இந்த ஃபைட்டு கான்வர்சேஷன் அப்படின்றது ஒன்று போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பாரதிய ஜனதா கட்சி பதவியை பறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை கண்டிப்பாக பறித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்றதும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்றதுல எந்த விதமான ஒரு எல்லளவும் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா கைது செய்யக்கூடிய நபர்களாகவும் கைது செய்யக்கூடிய புதிய திருப்பங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் என்பது பறிக்கப்படலாம், உறுதியாக பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டும் கொண்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பீதியை ஏற்படுத்துறதுக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளுமே பார்த்திங்கன்னா தென்படுவதாக நமக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்கள் அப்படின்றது ஒருபுறம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக அதற்கான பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பதவி அதிரடியாக பறிக்கப்பட்டு பிஜேபி சொல்கிற மாதிரி வேற யாருக்குன்னா எதனா ஷேர் ஆகிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ இது போல் பல்வேறு விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்கிறது. ஸோ பல தகவல்களோடு நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். எடப்பாடி பழனிசாமியை பறிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் வருமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. காலங்கள் நிச்சயமாக தீர்மானிக்கும் யார் யாரை எங்கெங்கு எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் எடப்பாடி பழனிசாமியையும் ஓரளவு தீர்மானித்து இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது நண்பர்களே. ஸோ